பச்சரிசி சோறு, பருப்பு வெள்ளை கறி வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துண்டுகளும் அப்படி இறைச்சி துண்டுகள் மாதிரி தான் இருக்குது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம்? நாங்கள் இன்றைக்கு வந்து மிரக்கறி தான் சமைக்க போகிறோம். அதுலேயும் வந்து பூசணிக்காய் வந்து கூடுதலாக எல்லோரும் பால் கறி வைக்கிறது கூட. நாங்கள் இன்றைக்கு வந்து பொரிச்சு நல்ல ஒரு பிரட்டல் தான் செய்ய போகிறோம். அதோட வந்து எங்களோட தோட்டத்து கீரை, அதாவது முருங்கையில் கொவ்வையில் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வரையும் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கு மதிய சாப்பாடு தான் நாங்கள். ஏன்னா அப்போ தொடர்ந்து காணொலியை பார்ப்போமோ. பார்த்திங்கன்னா நாங்கள் வரையும் செய்து பூசணிக்காய் பிரட்டல் தான் செய்ய போகிறோம். முதல் வந்து வரையை செய்து எடுப்போம். இதுதான் இந்த கொவ்வைக்கீரை. இது கொடி வகை தான். கூடுதலாக மரங்களுக்கு மேலே தான் அப்படியே படர்ந்து கொண்டு வரும். முருங்கையில் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் முருங்கையெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். கொவ்வையிலையை வந்து இலையெல்லாம் ஒன்றையும் அப்படி நாங்கள் உடைச்செடுத்தாச்சு. கொவ்வையிலையும் அந்த சுகர் வரத்தக்காரருக்கு நல்லது தேடி தெரிஞ்சு சாப்பிடுவேணும். இப்போ கூடுதலாக மழையிலெல்லாம் பெய்த ஒடியால் எல்லா இடமும் கூடுதலாக இந்த மூலிகை கீரை வகைகள் எல்லாம் கூடுதலாகவே வந்துருக்குது. இங்கே பச்சை மரங்கள் எல்லாம் தெரியுது, பக்கத்தில் மாறி பிடிக்கி போட்டுருவாங்க. அதில் இது இருக்குது, இந்த என்னது முடக்கத்தான். அங்கால குறிஞ்சாவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கசக்கு. குறிஞ்சாதுக்குள்ள போட்டால் கசக்குமோ? அது தனி வர செய்து சாப்பிடுவோம். வரையண்டு சம்பல் மாதிரி சம்பளம் செய்யலாம், வரையும் செய்யலாம். தனியாக செய்தால் தான் நல்லது. அது அம்மம்மாக்கள் இருக்கிற வீடுகள் எல்லாம் கூடுதலாக அவைகள் கூடுதல் அந்த கீரை வகைகள் துப்புராக்குறது, அதில் வந்து கழுவி அரிஞ்செடுக்கிறதெல்லாம் நல்ல வடிவாக செய்வினர். ஆனால் இஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்றால் எல்லாம் இந்த மழைக்கு முதல் எல்லாம் காஞ்சி வறண்டு போயிருந்தது. இப்போ ஃபுல்லாக பச்சை பசையிலண்டு வந்துட்டுது. இதெல்லாம் அம்புலந்து நிறைய இந்த வடலியல் எல்லாம் வந்துட்டு, சின்ன சின்ன பாருங்க வடலியல் அடித்த மழையும் அப்படித்தானே. இப்போ திருப்பியும் மழை இருக்குன்னு தான் போட்டு கொண்டிருக்கிறோம். ரெண்டையும் கொஞ்சம் அந்த இன்றைக்கு வெயில் இருக்குது. ஆனால் நேற்று மப்பம் வந்தாராமல் இருந்தது, இன்றைக்கு வெயில் இருக்குது. ஆனால் சரியான பனியும் பெய்யுது அதுக்கேற்ற மாதிரி. இப்போ கொவ்வையில எல்லாம் நாங்கள் வந்து துப்புரவாக்கி எடுத்துட்டோம். கழுவி எடுப்போம் கீரையை. இது மேலே மரங்களில் கொடியெல்லாம் இருக்கிறது ரெண்டாலும் நல்ல வடிவாக கழுவி எடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கை இலையை நாங்கள் உருவி எடுப்போம். முருங்கை இலையெல்லாம் உருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்ல மெல்லிசாக 2 இலையும் சேர்த்து அரிஞ்சு விடுவோம். முதல் முருங்கை இலையை அரிஞ்சு போட்டு அதை அறியும். ஆனால் அந்த பனிக்கு என்னவோ சரியா அந்த தடிமன் கட்டுற மாதிரியே என்ன மூக்கெல்லாம் மடக்கி காலநிலை மாற்றம் தானே. இந்த இலை வகையெல்லாம் சரியான அந்த சொப்டான கீரைகள் இது நிறையவா இருக்கும். சட்டிக்குள்ளே ஓட்டு கொண்டோன்னா கொஞ்சமாக வந்து என்ன சொல்லணுமெண்டா மரக்கறி என்னென்னு சொல்கிறது, நெருப்பு விலைன்றதான்னு சொல்ல வேணும். கத்தரிக்காய் எல்லாம் 1000 ரூபா கிலோ. அப்போ என்னென்று நாங்கள் சாப்பிட்றது? அப்போ பூசணிக்காயும் இந்த இயற்கையாக கிடைக்கிறதையும் சாப்பிட்றதுல தப்பே இல்லை. பூசணிக்காய் நான் என்ன பொறுத்தளவில் இப்போ பூசணிக்காய்ன்றதான் கொஞ்சம் மலிவான விலையில் இருக்குது. 280 ரூபா அப்படி விற்குது. மற்றது எல்லாமே சரியான விலையாக கிடக்கு. போஞ்சி தக்காளி பழம் எல்லாம் 800 ரூபா கிலோ.
எங்களோட இடத்த இந்த விலையாக இருக்குது, ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு விலையாக இருக்குமென்னு நினைக்கிறேனே. ஆனால் பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் விலையாக தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். 2 கீரையும் நாங்கள் அரிஞ்சு எடுத்துட்டோம். இனி வந்து பூசணிக்காயும் எல்லாம் வெட்டி எடுத்துக்கொண்டு சமைக்க தொடங்குவோமே. ஓ, எங்களுக்கு இவ்வளவும் தேவையில்லை. ஏன்னா எத்தனை கிலோ இருந்தது இது? 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூட. இவ்வளோ காணும் எங்களுக்கு. என்ன ஆனால் பூசணிக்காய் வந்து இந்த இப்படி வெட்டேக்க வந்து சரியான ஒரு கடினமாக இருக்கும். நான் அவிஞ்சா அது சரியான ஒரு சொப்டான காய். என்ன கரைஞ்சி போயிடும் டக்குன்னு. பூசணிக்காய் துண்டுவெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். எல்லாம் வெட்டி ஆயுதப்படுத்திட்டேன். இனி அடுப்பு மூட்டுவேன். அடுப்பெரிய தொடங்கிட்டுது. முதல் நாங்கள் கீரை வரைய செய்து போட்டு பிறகு வந்து பூசணிக்காய் கறியை வைப்போம். சட்டி வந்து சூடாகிட்டுது. நாங்கள் வர செய்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டால் காணும். கணக்க விட வேணும் இல்லை, கொஞ்சமாக விட்டால் காணும். எண்ணெய் சூடாகிட்டுது. கொஞ்சமாக கடுகு போடுவோம். அதோட வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், அதோட வந்து பச்சை மிளகாய். இதை வந்து அப்படியே கலந்து விடுவோம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் எங்களுக்கு வதங்கட்டுக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினது காணும் எங்களுக்கு. அரிஞ்சு வச்சிருக்கிற கீரையை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். இனி வந்து அடுப்பு எரியக்கூடாது எங்களுக்கு. நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கீரை வந்து அப்படியே எங்களுக்கு நல்லா அப்படியே கொஞ்சம் அவிஞ்சு வறுபட்டு கொண்டு விரட்டுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் எப்படி கொஞ்சமாக வந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கீரைக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே வடிவாக கலந்து விடுவோம். இனி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்தே இருக்கட்டும் கீரை வந்தவங்களுக்கு. இப்படி ஒரு நிமிஷம் அப்படியே திறந்துருக்கட்டுக்கு. அடுப்பு வந்து எரிக்கவே கூடாது, தணல்லான்னு இருக்க உடனே. எரிஞ்ச விறகுகள் எடுத்தோன்னே புகைக்கு வலிக்கிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். நீங்கள் விரும்பினா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இன்றைக்கு வந்து உண்மையாக குறைஞ்ச செலவு சமையல் தான் சொல்லணும். ஆனால் சத்தான சமையல். மரக்கறி விலை 1000 அப்படி போயக்குள்ள இது வந்து சத்தான சமையல்னு சொல்லணும். அதோட இப்போ கீரை எல்லாம் நாங்கள் எங்கட விட்டே பிடிங்கின கீரைகள் இப்படியே தணலில் கொஞ்சம் நேரம் வரக்கூடாட்டுக்கும் எங்களுக்கு. முதல் பாருங்க குமஞ்ச மாதிரி இருந்தது. தேங்காய் பூ போட்ட உடனே அப்படியே நல்ல உதிர்ந்து வந்திருக்கு பாருங்க. அப்படி இருக்காது. எங்களுக்கு வந்து கொவ்வையில் அதோட வந்து முருங்கையில் வர வந்து ரெடி ஆகிட்டுது. இதை நாங்கள் இறக்குவோம். இப்போ என்ன புகைக்குது கதையை காணையில் இந்த பக்கம் தான் நடிக்குது. அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் பூசணிக்காய் வந்து பொரிச்சு தான் இந்த பிரட்டல் செய்ய போகிறோம்.
எண்ணெய் வந்து அப்படியே சூடாகி கொண்டிருக்குது. அதோட வந்து அந்த பூசணிக்காய்க்கு வந்து கொஞ்சமாக நாங்கள் உப்பு வந்து சேர்க்கப்புறம் கூடுதலாக இந்த பொரிச்சு பிரட்டுறது வந்து இந்த சமையலில் பார்த்துருக்குறேன், நான் சாப்பிட்ருக்குறேன், நல்லா இருக்கு. எண்ணெய் வந்து கொதிச்சிட்டது. இப்போ வந்து உப்பு பிரட்டி வச்சுருக்கிற பூசணிக்காய் துண்டுகளை பொரிய போடுவோம். பார்த்திங்கன்னா முதல் தரம் போட்ட பூசணிக்காய் துண்டுகள் வந்து பொரிஞ்சிட்டுது. அப்படியே நாங்கள் எண்ணெயை வடித்து போட்டு இறக்குவோம். பூசணிக்காய் சொல்லி மாடுகள் வருது சாப்பிட்றதுக்கு. நல்ல புல்லுகள் இருக்கு. பூசணிக்காய் நல்லா சாப்பிடும் தெரியுமா மாடு? எங்களோட தோட்டத்துக்கு நான் சின்ன நேரம் வந்தோண்டால் நிறைய பூசணி இருக்காது. நல்ல விருப்பம் மக்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. இப்படியே எல்லா துண்டுகளையும் போட்டு பொரிச்சு எடுப்போமே. பூசணிக்காய் துண்டுகள் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்கள் வந்து பிரட்டல் செய்ய தொடங்குவோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுது. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அதோட வந்து கடுகு போட்டுக்கொள்கிறோம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கொள்வோம். அதை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாய் பொரியட்டுக்கும் எங்களுக்கு. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே நாங்கள் வதக்கினா காணும். வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வதங்கினது காணும். இப்போ கறிக்கு தேவையான அளவு தூள் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதோட வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். அது முதலாம் தரம் புளிஞ்செடுத்த பால். இப்படியே கலந்து விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறோம், அதையும் விட்டுக்கொள்வோம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வரட்டுக்கும் எங்களுக்கு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வருகுதேண்ணே. எப்படி கொதிச்சு வருது. இப்போ என்ன செய்ய போகிறோம், நாங்கள் பூசணிக்காய்க்கு வந்து உப்பு போட்டு தானே பொரிச்சு நாங்கள். இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சமாக போடுவோம். அதோட பார்த்திங்கன்னா உள்ளி, மிளகு, நச்சீரகம் எல்லாம் இடித்து வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். இன்னொரு கொதிக்க விட்டு நாங்கள் பூசணிக்காயை சேர்த்தாச்சு. நல்லாவே எங்களுக்கு குழம்பு வந்து கொதிச்சிட்டுது. இப்போ பொரித்து வச்சுருக்கிற பூசணிக்காய் துண்டுலாம் போடுவோம் நாங்கள். அப்படியே கலந்து விடுவோம். இனி ஒரு கொதிக்க சரி. அப்படியே மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வத்திட்டு தானே. அப்படியே பிரட்டெல்லாம் வந்துட்டு பாருங்க. இது அப்படி இருக்கு, வாசம் வருது. உள்ளி மிளகாய் எல்லாம் போட்டதெல்லாம். இனி நாங்கள் அப்படியே இறாக்கி போட்டு சாப்பிடுவோம். அப்படி துண்டுகளாக இருக்குன்னு பாருங்க. அதுதானே. இப்படி இறாக்குவோம் நாங்கள். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். அதோட வந்து பச்சரிசி சோறு, பருப்பு வெள்ளைக்கறி வச்சுருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துண்டுகளும் அப்படி இறைச்சி துண்டுகள் மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பிரட்டை. இப்போ சாப்பிடுவோமேண்ணா. அதை விட நேரம் வந்து கிட்டத்தட்ட 2:30. பசி வாய்த்தா பிடுங்குது. சுடு கீரை சுட இல்லை எனக்கு சுடுவது. இஞ்சாலையும் சுடுவது. தள்ளிடுங்க. மரவள்ளி கிழங்கு கொண்டு இருந்தால் போட்டு சுட்டு சாப்பிட்டுருக்கலாம். இஞ்சால் தள்ளிடுங்க.
பூசணிக்காய் கறி அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கு. சூப்பர். அதோட மூணுமே வந்து நல்ல ஒரு சாப்பாடு. பருப்புக்கு இன்னொன்று அந்த ராபுக்குலாம் இருக்குல்ல, அது போட்டுரும். சொல்லுவேன் தெரியுமா, புளி பசிச்சா புல்லுன்னு தின்னு பண்ண மாதிரி. புளி பசிச்சா புல்லுன்னு தின்னும் போது என்ன ஆகும்? நீ புளியை கொண்டு விட்டு பார்த்தா தான் தெரியும். உண்மையாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. பசின்னா நல்லா இருக்கு. வர சொல்லி வேலையில் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. அந்த கொவ்வையில் நிறைய எடுக்கையில் அது இப்போ மேலே மேலே கொடியலில் இருக்கிறபடியாக தனியாகவும் பறந்து கொள்ளலாம். இந்த கலந்து பறக்க இன்னும் சுவையாக இருக்குது. மூண்டையும் சேர்த்து குழச்சி சாப்பிடுறது நல்லா இருக்குண்ணா. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் குறைஞ்ச செலவில் நல்ல ஒரு சாப்பாடுன்னு சொல்லணும். முண்டைக்கு மீன் வேண்டா போனால் சரியான விலை, மரக்கறியல் வேண்ட போனால் பயங்கர விலை. அப்போ எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். உண்மையிலேயே அருமையான ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.